நீ நல்ல நேரத்துல பொறக்கலையா, நீ பொறந்ததாலதான் அந்த நேரமே நல்ல நேரமாச்சு. மாசா இருக்குல்ல இந்த டைலாக். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம நிறைய பேருங்க நேரம் காலம் இதுலலாம் வந்துட்டு நம்பிக்கை வைக்கிறோம். அதாவது நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படின்ட்டு. இப்ப என்ன அப்படின்னா, நம்மளோட முன்னோர்கள் ஒரு டைலாக் சொல்லியிருக்காங்க. ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. என்னோட ரியல் லைஃப்ல நடந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. என்னோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்ட்டு ஒரு ஐடியா இருக்கு. ஆனா என்னன்னா ஒரு 2 மந்த்துக்கு அவங்க எதையுமே நியூவா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அவங்களுக்கு வந்துட்டு பேட் டைம் இருக்கு, கெட்ட நேரம் நடந்துகிட்டு இருக்கு, நல்ல நேரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் இல்லை வந்து புனிதா, நான் வந்து ஒரு 2 மந்த் கேப் விட போகிறேன், அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், 2 மந்த் கழிச்சு இந்த வாய்ப்பு வரும் அப்படின்னு நீ எதிர்பார்க்குறியா? அது வெற்றியோ தோல்வியோ நீ அதில் வந்து செஞ்சு பார்க்கலாம்ல அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் அவங்களோட அவங்க நம்பிக்கை ஓகேங்களா. ஸோ நானும் வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணலாம், அவங்களோட நம்பிக்கை போல இருக்குது அப்படின்னு விட்டுட்டேன். அப்போ வந்து எனக்கு அது பெருசாக தெரியல. அதுக்கப்புறம் அந்த 2 மந்த் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, அந்த வாய்ப்பு வந்து அவங்கள விட்டு போயிடுச்சு, அவங்களுக்கு அது கிடைக்கல. ஓகேங்களா. ஸோ அவங்க மேலே நம்பிக்கை வச்ச சில பேரும் வந்துட்டு அவங்க இந்த தள்ளி போட்டதால என்ன ஆகுது, வேற ஒருத்தவங்க கிட்ட போயிட்டாங்க. ஸோ அவங்க வேற ஒருத்தர்கிட்ட டீலிங் வச்சுக்கிட்டாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டு அவங்க இப்போ கவலைப்படுறாங்க. அப்போதான் என் மனசுக்குள்ள தோணுச்சு, நல்ல நேரமோ கெட்ட நேரமோ அதில் வந்து தோற்று போயிருந்தா அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவமாச்சும் நமக்கு கிடைச்சிருந்துருக்கும். ஆனால் வந்து இப்போ வாய்ப்பு இல்லாமலே போயிடுச்சு அப்படின்ட்டு வந்து நான் அதை யோசித்தேன். அவங்களால வந்துட்டு இப்போ அதிலிருந்து மீண்டு வர முடியல, அவங்க விட்டதாகவே போயிடுச்சு. ஓகேவா. ஸோ இதுதான் என் மனசு ரொம்ப வந்து பாதிச்சுது. நம்ம எல்லாருமே நேரம் காலம் பார்க்குறோம், கரெக்டு, தப்பு கிடையாது. ஒரு நல்ல விஷயத்த வந்து நல்ல நேரத்தில் ஆரம்பிக்கிறது அப்படின்றது தப்பு கிடையாது. ஆனால் கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணுறது தப்பு இல்லை. ஓகேவா. இன்னொன்று நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு வந்து ஆன்மீகத்தில் வந்து நிறையவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு பாடல் வந்து நான் எப்போவுமே என் மைண்டில் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு 4 லைன் ரொம்பவே எனக்கு பிடிக்கும். என்ன அப்படின்னா, ஒரு முருகர் பாட்டு தாங்க அது, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசன் இரு தாளும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் சிலம்பும் என் முன்னே தோன்றிடனே அப்படின்ட்டு இந்த பாட்டு இருக்கும். அதில் அந்த ஃபர்ஸ்ட் லைன்லாம் நோட் பண்ணுங்களேன். நாள் என்ன செய்யும், வினை என்ன செய்யும், என்னை நாடி வந்த கோல். இந்த நிறைய ஜாதகத்தில் வந்து இந்த கோல்லாம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணும், கூற்றுனா யமன் கூட என்ன பண்ணுவான். நான் நினைக்கிற அந்த முருகனும் அந்த முருகரோட ஆபரணங்கள் ஆயுதங்கள் இதெல்லாம் என் முன்னாடி வந்து நின்றுச்சுன்னா நான் எதுக்குமே பயப்பட வேண்டாமே அப்படின்னு அந்த பாடல் இருக்கு. அப்போ இறைவன் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது இந்த நாள் கோல் கிழமை எதுவுமே ஒன்றும் பண்ணாது. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் மேல பாரத்தை போட்டுட்டு அப்பவே ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நாம வேணா நல்ல நேரத்துக்கு வெயிட் பண்ணலாம், ஆனா நல்ல நேரம் நமக்காக வெயிட் பண்ணாது. கரெக்டா. அப்ப நல்ல நேரம்னா எது அப்படின்னா, நாம ஒரு விஷயத்த துணிச்சலோட எப்ப ஸ்டார்ட் பண்றோமோ அதுதான் நல்ல நேரம். ஓகேவா. தோத்தா அனுபவம், ஜெயிச்சா வெற்றி, இவ்வளவுதாங்க விஷயம். தயவு செஞ்சு தள்ளி போடாதீங்க. ஓகேவா. இப்போ நம்ம எக்ஸாம் எழுதுறோம், 9 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, 9:10 ராகு காலம். என்ன பண்ண முடியும், எழுதுவோம். ஓகேவா. அதை சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல. அப்போ வந்து நான் வந்து ராகு காலத்தில் உட்காந்து படிக்கக்கூடாது, படித்தா என் மண்டையில் ஏறாது அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லையே. எக்ஸாமே அந்த டைமில் நம்ம எழுத போகிறோம் இல்லையா. ஸோ அப்படிங்கிறப்போ எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே நமக்கு என்ன தோணுதோ அதை அப்போ நம்ம செஞ்சிடணும். தள்ளி போட 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 இன்கேஸ் நம்மளோட மைண்ட் செட்டே மாறிடலாம். இப்போ ஒரு 2 மந்த் 3 மந்த் கேப் விடுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகுது, குறைஞ்சி போயிடுது. கரெக்டா. நம்ம வந்து இதை பண்ணணுமா வேணாம் விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணிடும் இல்லையா. இல்லை வேற ஒரு விஷயத்துல நம்மளோட இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ எதையுமே நம்ம தள்ளி போடக்கூடாதுங்க. ஆனால் ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம், அப்படி ஒரு செயல் செய்ய போகிறோம் அப்படின்னா அதை பற்றி ஆராயத்துக்கு நம்ம டைம் எடுத்துக்கலாம். அதை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை ஸ்டார்ட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஆனால் ஒத்தி போடாதீங்க. ஏன்னா இங்கே எல்லாரும் வாய்ப்புக்காக போராடுறாங்க. ஒரு சின்ன சின்ன வாய்ப்பை கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா. அப்போ நம்ம அந்த வாய்ப்பை தவற விடுறது ரொம்ப தப்பு. நம்மக்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கும். சில பேர் வந்துட்டு ஃபினான்ஷியலாக கூட நல்லாவே இருப்பாங்க. ஆனால்
வாய்ப்பை வந்துட்டு இந்த மாதிரியான சில விஷயங்களுக்காக விட்டு கொடுத்துட்றாங்க. இங்க வந்து காம்படிஷன் அதிகமா இருக்கு. நீங்க எதுக்காக வெயிட் பண்றீங்களோ அதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்றாங்க, நீங்க மட்டும் கிடையாது. அப்ப நீங்க எல்லாருக்கூடவும் ஓடணும்னா முதல் அடியை நீங்க எவ்வளவு சீக்கிரம் எடுத்து வைக்கிறீங்களோ அப்பதான் முடியும். நீங்க அந்த பாதையில கடந்து போகும்போது நிறைய அடிபடுவீங்க, நிறைய இடத்துல உட்கார்ந்துருவீங்க, மறுபடியும் எழுந்து ஓடுவீங்க. இது எல்லாத்துக்கும் டைம் வேணும்னா நீங்க எந்த அளவுக்கு முன்னாடியே அதை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எடுத்த உடனே வேகமாகவும் ஓடக்கூடாது, ஆனா அதை எடுக்காமலும் இருக்கக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் யோசிச்சு நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பொறுமையா யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.